Hello friends, welcome back to my channel Angeline Creations. Christmas season வந்துருச்சு. உங்க வீட்ல எல்லாரும் விதவிதமா குக்கீஸ், கேக் எல்லாம் செஞ்சு என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த சீசன்ல ஒரு புதுவிதமான ஸ்நாக்ஸை இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு பேர் வந்து சுரோஸ். அமெரிக்கன் கண்ட்ரியில் இந்த சுரோஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஸ்நாக்ஸு. டிஸ்னிலேண்டில் போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த சுரோஸை வந்து கையில் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து அங்கே இருக்கிற இது எல்லாத்தையும் சுற்றி பார்ப்பாங்க. ஸோ ரொம்பவே ஃபேமஸான இந்த ஸ்நாக்கை வந்து நம்ம வீட்டு கிச்சனில் எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு 1 வீக்காக வீடியோ எதுவும் போடலை, என்னடா வீடியோ எதுவும் போடலை அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. நான் வந்து ஊர்லேருந்து இங்கே வந்தோடனே கண்டினியூஸாக க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது. கிறிஸ்மஸ் டைமுங்கிறதுனால அந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்ச்சில் வந்து கிரிப் காம்படிஷன்ஸ்லாம் இருந்தது. பசங்களை கூட்டிகிட்டு அங்கே போயிட்டு நிறையா நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதோட கிளிப்பிங்ஸும் வந்து வீடியோவோட எண்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுரோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் சாக்லேட் சாஸ் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் அடியில் நிறைய தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே ஒரு பவுலில் கொஞ்சமாக மில்க் சாக்லேட் காம்பவுண்ட், அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் காம்பவுண்ட், இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மெல்ட் பண்ணணும். மெல்ட் ஆன பிறகு ஒரு பீஸ் ஆஃப் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வெறுமனே டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் சேர்த்திங்கன்னா கசப்பாக இருக்கும். இல்லை வெறுமனே மில்க் சாக்லேட் காம்பவுண்ட் மட்டும் தனியாக சேர்த்தா கலர் வந்து கொடுக்காது. ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது கலர் அண்ட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சமாக மில்க் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டா சாக்லேட் சாஸ் ரெடி ஆகிடும். மில்க்குக்கு பதில் க்ரீம் சேர்த்திங்கன்னா இந்த சாஸ் வந்து இன்னும் நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாக்லேட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சுரோஸ் செய்கிறதுக்கு மைதா மாவு 90 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதை மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பட்டர் 50 கிராம்ஸ், அப்புறம் சர்க்கரை 80 கிராம்ஸ். இப்போ ஒரு கப் தண்ணியை ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். இந்த ஒரு கப்புக்கு நம்ம எடுத்துருக்கிற அந்த மைதா பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த சர்க்கரையும் சால்ட்டும் வந்து நல்லா தண்ணியில் கரையணும். அந்த டைமில் வந்து பட்டரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாகி ஒரு கொதி வரணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சிடணும். கொதித்த பிறகு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மைதா மாவை நம்ம அந்த கொதித்த தண்ணியில் வந்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட கட்டி விழாது. அது மட்டும் இல்லை, ரொம்பவும் அந்த டோ வந்து டைட் ஆகாமல் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த டோ வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஆற விடுங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எக் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் எக் இல்லாமல் இதை அப்படியே வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை இதை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒன்றா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிவிட்டு நம்மளோட சுரோஸ் டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிக்கிறேன். ஸ்டார் ஷேப் பைப்பிங் நாசில் வந்து யூஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அந்த ஷேப்பு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி போடலாம். இந்த மாதிரி டைரெக்டாக கட் பண்ணி போட முடியலனா ஒரு பட்டர் பேப்பரில் வந்து நீங்கள் நீட்டமாக ஊற்றிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நான் வந்து கிறிஸ்மஸ் சீசனுங்கிறனால இந்த மாதிரி கேண்டி கேன் ஷேப்லேயும் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய குட்டீஸ் வந்து ஹார்ட்டின் ஷேப்லாம் கேட்டாங்க. அவங்களுக்காக வந்து ரொம்பவே ஃபன்னியாக ஹார்ட்டின் ஷேப்லாம் போட்டு ஈவினிங் டைமாக வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சூப்பராக வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணோம். இந்த சுரோஸ் வந்து நல்லா அந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு இதை வந்து ஒரு சுகரில் வந்து கோட் பண்ணலாம், அல்லது அப்படியேவும் சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்லாம். வழக்கமாக பார்த்திங்கன்னா சின்னமன் பவுடரும் சுகர் பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து கோட் பண்ணி சாப்பிடுவாங்க.
ஸோ நம்ம சுரோஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். உள்ளே வந்து ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும். ரொம்பவே வித்தியாசமாக நல்லா இருக்கும். நிச்சயமாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய குட்டீஸால் வெயிட் பண்ண முடியல, அதனால் அவங்களும் உள்ளே வந்தாச்சு. இந்த சாக்லேட் சாஸும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஹார்ட் இன் ஷேப் சுரோஸ் வந்து ஜெசிகா வந்து சாப்பிட்டுட்ருக்கா. கிட்ஸுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்ரி இயர் எங்களோட சர்ச்சில் வந்து கிரிப் காம்படிஷன் நடக்கும். பட் நான்லாம் வந்து போனதே கிடையாது. பட் ஜெசிகா இந்த தடவை என்னன்னு தெரில, என்னை கூட்டிகிட்டு போங்க, எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி என்னை ரொம்ப நச்சரிச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் சரி நம்ம கிரிப் காம்படிஷன் போவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்திருந்தோம். இதுதான் வந்து எங்களோட குரூப் ஒர்க் பண்ணின கிரிப்பு. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து சிம்பிளாக கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் எங்கள் குரூப்பில் இருந்த டீச்சர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ட்ரீயில் வந்து பண்ணுற டெக்கரேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதாவது டெக்கரேஷன்னா ஒரு மெசேஜ் வந்து அதை எழுதி ட்ரீயில் ஃபுல்லாக அதை வந்து ஹேங் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது வரவங்க எல்லாமே நின்று அந்த ட்ரீயில் என்னென்ன மெசேஜஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நின்று படிச்சுட்டு இருந்தாங்க. த 7 கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து அந்த மிஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து இந்த கிரிப்பெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். எனக்கு இங்கே வரும்போது ஒரு ஐடியாவும் இல்லை, சும்மா தான் பார்க்க வந்தேன். பட் இங்கே வந்த பிறகு தான் வந்து ஒவ்வொருத்தங்களோட கிரிப்பும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நிறைய புது புது ஐடியாஸ் எல்லாம் கிடச்சிது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோவில் இதை நம்ம ஷேர் பண்ணால் யாராவது கிரிப் வைக்கணும் எப்படி அப்படின்னு ஐடியா யோசிக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் வந்து இதை ஷேர் பண்ணேன். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து இந்த கொரோனா டைமில் வந்து கிறிஸ்மஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு கிரிப்பில் வந்து காட்டியிருந்தாங்க. நான் கடைசியாக பார்த்த ஒரு கிரிப்பில் பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் வந்து எந்த டெக்கரேஷன்ஸும் இல்லாமல் ப்ளெயினாக வந்து இந்தியாவோட நிலமை வந்து இப்போ இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக க்ரியேட்டிவாக இருந்தது. என்னோட குட்டீஸ் 2 பேரும் ஏஞ்சலாக நிற்க வச்சு ஒரு சின்ன மெசேஜ், கிறிஸ்மஸ் மெசேஜ் வந்து சொல்ல வச்சோம். ஃபாதருக்கு வந்து அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னோட குட்டீஸும் வந்து இதை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா வந்து கேர்ள்ஸ் எப்போவுமே வந்து ஏஞ்சல்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இட்ஸ் கேர்ள்ஸ் நேச்சர் அப்படி தான் நினைக்கிறேன். என்னோட குட்டீஸ் வந்து எனக்கு எப்போவுமே ஏஞ்சல் தான் அவங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இந்த டைமை. ஃபாதரும் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார். இவங்க 2 பேரும் பேசினதை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் அங்கே ரொம்ப நாய்ஸாக இருந்தனால ரெக்கார்ட் பண்ணினது எதுவுமே கேட்கலை. எல்லாரோட கிரிப்பும் உங்களுக்கு காட்டுறேன். சிலர் வந்து இப்போ கரண்ட்டாக நடக்கிற அந்த இஷ்யூஸ் எல்லாம், அதாவது விவசாயிங்களோட பிரச்சனை அதெல்லாம் வந்து எழுதி ஒட்டியிருந்தாங்க. ரொம்பவே வந்து அதை பார்க்கும் போது இப்போ நம்மளோட நிலைமை என்ன அப்படிங்கிறத வந்து உணர முடிஞ்சுது. இந்த கிரிப்பில் பார்த்திங்கன்னா நம்ம கார்ட்போர்டு இருக்குல்ல, அந்த கார்ட்போர்டில் வந்து ஒரு ஹவுஸ் மாதிரி செஞ்சுட்டு மேலே வந்து அந்த பேப்பரை வந்து ரோல் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் புல்லுக்கு பதில் பேப்பர்லேயே வந்து கிராஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஜாய் டு த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரிப்பில் வந்து தெர்மோகோல்லே ஹவுசஸ் பண்ணி கொண்டுட்டு வந்திருந்தாங்க. தெர்மோகோலை வந்து வீடு மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை அழகாக பெயிண்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி
வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 1 hour தான் இங்கே செட் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க டைமிங்கு. அந்த டைமிங்குள்ளே எல்லாருமே ரொம்ப அழகாக வந்து அவங்களோட கிரிப்ஸை வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து ரொம்பவே பொறுமையாக எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. இவங்க கிரிப்புக்கு தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸும் கிடச்சிது. அந்த மவுண்டெயின், அந்த ஜீசஸ் பர்த் அப்போ வந்து இருந்த அந்த சீனை வந்து அப்படியே அழகாக காட்டியிருந்தாங்க. இவங்களோட கிரிப்பில் வந்து ஃபுல்லாக வந்து நற்செய்திகள் எழுதியிருந்தாங்க. ரொம்பவே நீட்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு தான் வந்து செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிது. எங்களோட கிரிப்புக்கு வந்து 3rd place கிடச்சிது. பட் என்ன பிளேஸ் அப்படிங்கிறத விட நாங்கள் அங்கே கலந்துக்கிட்ட அந்த பார்ட்டிசிபேஷன், அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஒர்க் பண்ணது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுதான் வந்து கொரோனா டைமில் எப்படி இந்தியாவில் வந்து கிறிஸ்மஸ் டைம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப எளிமையாக அழகாக காட்டியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஈஸியான சுரோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.